ஹாய் குட்டீஸ், இது ஹிந்தி அப்ரோச். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிராத்மிக்ல 3rd லெசன் கன்னியாகுமரி. கன்னியாகுமரி பாரத் के दक्षिणी छोर पर है. கன்னியாகுமரி இந்தியாவோட தென் பகுதியில இருக்குது. சவுத் சைடோட எண்டில் இருக்கு. சோர்னா டிப் ஆஃப் த கார்னர் சொல்லுவாங்கல்ல, அப்ப எண்டுது. கன்னியாகுமரி கா புராணா நாம் நாஞ்சில் நாடு. கன்னியாகுமரியோட ஓல்டு நேம் நாஞ்சில் நாடு. யக்கு 3 சமுத்திரம் கி சங்கம் ஹோத்தா ஹை. இது 3 கடல்களோட சங்கமிக்கிற இடம். 3 கடல்களுக்கு நம்ம இந்தியாவில் பாத்தீங்கன்னா மேல ஹிமாலயாஸ் இருக்கும், கீழே இந்த பக்கம் பசிபிக் ஓஷன், இந்தியன் ஓஷன், அரபிக் ஓஷன். இந்த 3 கடல்களோட சங்கமிக்கிற இடம் இது. அந்த எண்ட் ஆஃப்ல இருக்கும். சமுத்திரக்கு ஐசா சங்கம் அவர் கஹி நகி. இந்த மாதிரி 3 கடல்களும் சங்கமிக்கிற இடத்துல ஒரு கன்னியாகுமரி ஒரு பிளேஸ் இருக்குது. வேற எங்கேயுமே இருக்காது. யகாங் इन 3 समुद्रों को लहरें 3 दिशाओं से उठकर आपस में टकराते हैं. இங்க இந்த 3 கடல்களோட லகரின வேவ்ஸ் 3 திசாவோனா 3 திசைகளில் இருந்து எழுந்து ஆபாஸ்மேன் அவசல்ஸ் தங்களுக்குள் டகராத்தின டேஷ் 3 கடல் அலைகள் 3 பக்கம் இருந்து அப்படியே ஒவ்வொன்றுக்கு மோதி கொண்டன. कन्याकुमारी के समुद्र पर तट पर गड़े होकर सवेरे सूर्योदय और शाम को सूर्यास्त का सुंदर दृश्य देख सकता है. ஏன் மேம் படிக்கிறது தெரியுங்களா? இந்த குழந்தைகளுக்கு படிக்க தெரியல, அதனால த்ரூ ஷாவோட ஹாஃப் இஷ் திருஷ்யனா சீன். கன்னியாகுமரியோட அந்த சமுத்திர தட்டின ஷீஷோர் பக்கத்துல கடே ஹோக்க நின்னீங்கன்னா காலையில சபேரே சூரிய உதயத்தையும் அண்ட் சாம்கோ ஈவினிங் சூரிய அஸ்தனா சன் செட்டிங் நம்ம பார்க்க முடிகிறது. திருஷ்யன காட்சியை பார்க்க முடியும். इसी प्रकार பூர்ணிமா के दिन शाम को இந்த விதமாக பூர்ணிமா அன்னைக்கு ஈவினிங் ஹம் வி பூரப் में பூரப்னா ஈஸ்ட் சாயின் இது தா திர இது தோன துரோதய ஈஸ்ட்ல சந்திரன் உதயமாக எப்ப ஃபுல் மூன் டே அப்ப ஈவினிங் கிழக்குல சந்திரன் உதயமாகறத பார்ப்போம். கிழக்குல எப்படி சாயந்திர நேரம்னா சூரியன் மறையும், சந்திரன் உதயமாகும். சந்திர உதயத்தையும் பश्चिमे மேற்கு திசையில சூரிய அஸ்தயத்தையும் காட்சியும் ஏக்கு ஹி சமயமே சந்திரன் உதயமாகறதையும் சூரியன் மறைய காட்சியும் ஒரே சமயத்துல பார்க்க முடியும். देख सकते हैं. यहाँ समुद्र के बीच இங்க சமுத்திரத்துக்கு இடையில பிட்வீன்ல சட்டான் पर ஒரு ராக்ல சுவாமி விவேகானந்தா கா ஸ்மராக் பவன் இங்க இருக்கு பாருங்க. சுவாமி விவேகானந்தரோட ஸ்மராக் பவன் நினைவு மண்டபத்தையும் அவர் சந்த் கவி திருவள்ளுவருக்கு மூர்த்தி ஸ்தாபித் है. கவி திருவள்ளுவரோட ஸ்டாச்சுவும் நாம பார்க்கலாம். यहाँ आने जाने के लिए नाव की सुविधा है. இங்க போயிட்டு வரக்காக போட் வசதிகளும் சுவிதான ஃபெசிலிட்டி இருக்கின்றது. கன்னியாகுமரி में महात्मा गांधी की கன்னியாகுமரியில மகாத்மா காந்தியோட யாத் மே நினைவுல ஏக் மண்டபம் भी बना है. ஒரு மண்டபம் இருக்கிறது. சமுத்திர தட் पर அந்த ஷீஷோர் மேல தேவி கன்னியாகுமரி கா ஏக் புராணா மந்திர் है. ஒரு ஓல்டு டெம்பிள் இருக்கு கன்னியாகுமரியில. அந்த கடவுள் அங்க இருக்க கடவுள் பேரு கன்னியாகுமரி. அவரோட ஒரு ஓல்டு டெம்பிள் இருக்குது. தேவி கா தர்ஷன் கர்னே இந்த கடவுளை பார்ப்பதற்காக தர்ஷனா வழிபடுவதற்காக லோக் மக்கள் தூசே ஆத்திகை ரொம்ப தூரத்திலிருந்து இங்கே வருவார்கள். அப்ப கன்னியாகுமரியில சுவாமி விவேகானந்தா ஸ்மராபாம் இருக்குது, திருவள்ளுவர் ஸ்டாச்சு இருக்குது, அங்க ஒரு எனக்கு மகாத்மா காந்தி நினைவு மண்டபம் இருக்குது, அதுக்கடுத்து புராண மந்திரம் இருக்கிறது.
कन्याकुमारी के सुंदर दृश्यों को देखने के लिए கன்னியாகுமரியோட இந்த அழகான காட்சியை பார்ப்பதற்காக लोग विदेशों से भी आते हैं, ஃபாரின்ல இருந்தா வருகிறார்கள். यहाँ के बाजार में கன்னியாகுமரியில அங்க இருந்து பாஜார் போனீங்கன்னா அங்க ஷீஷோர் தானே, அங்க லக்கடி और ஷீப் की லக்கடி உட்டுனாலையும் சிப்பி இந்த கடல் முத்து சிப்பி எல்லாம் இருக்குல்ல அதனாலயும் உருவான சீஜே பிக்திகை, பிக்தினா சேல்ஸ், அதாவது வீட்டுக்கு மாற்ற அந்த அழகான இதெல்லாம் நழுவுல மாற்ற திங்ஸ், சங்கு, அதனால வளையல்கள், பாசிகள், இந்த திங்ஸ் எல்லாம் அங்க கிடைக்கும். ஹம்கோ கம் சே கம் ஏக் பார், நாம குறைந்த அளவுனாலும் ஒரு முறையாதாவது கன்னியாகுமரி ஜாக்கர் அங்க போய் வகாங்கே அங்க சுந்தர் திருஷ்யம் இந்த அழகான காட்சி தேக்னாகை பார்க்க வேண்டிய ஒன்று அப்படிங்கிறாங்க. இந்த அழகான காட்சியை நம்ம போய் ஒரு முறையேனும் பார்க்கணும். இப்போ இதை படிச்சாவே தெரியும், பார்க்கணும்னு நம்மளுக்கு ஒரு ஆசை வந்துடும். இங்க பாருங்க, சோர், டிப்பு, சங்கம். சங்கம்னா என்ன? ஒருமிக்கிற இடம், எல்லாரும் கூடி வர இடம். ஆபாஷ்மே மியூச்சுவலி, சமுத்திர தட், பீச். சூரியோதய சன்ரைஸ், திருஷ்ய ஷீன். இந்த ரூங்கிற வேர்டு ரேங்கிற வேர்டு சமுத்திர திர இப்படி ஒன்றும், இங்க இங்க மேல வர இதெல்லாம் நம்மளுக்கு தெரியணும். சாயிட்டான் சட்டான் ராக், இஷு மராக் பவன் மெமரியல் பிளேஸ், சுவிதா ஃபெசிலிட்டி. நெக்ஸ்ட் மூர்த்தி, இதெல்லாம் படிச்சு பார்த்தா தான் நான் கிளாஸ் கரெக்டா இருக்கும் உங்களுக்கு படிக்கிறக்கும். विदेशना फॉरेन कंट्री. लह वेव, चंद्रोदया, इंद्रोदया, मूनराइज. नाव बोट, बाजार मार्केट, सीप शेल, दिशा डायरेक्शन, मंडबम. नेक्स्ट आप பிராந்திய பாஷா மே அர்த்த லிக்கியே. அப்ப உங்க லாங்குவேஜ்ல மீனிங் சொல்லுங்க. ஆபாஷ்மே மியூச்சுவலி, ஸ்விதா ஃபெசிலிட்டி, சீப் சிப்பி, அங்க இருக்கிறதே தான் இங்க இருக்கும். இதெல்லாம் எக்ஸாமுக்கு வரும், அதெல்லாம் சும்மா நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக படிக்கிறோம். சட்டான் ராக், விதேஷ் ஃபாரின், லஹர் வேவ். சூர்யோதய சூர்யாஸ்த் சூர்யாஸ்த், சன்செட். दिन रात, दिनना डे, रातना नाइट. सबेरे शाम को, मॉर्निंग इवनिंग. विदेश स्वदेश, இது ஃபாரின் கண்ட்ரி, இது அவர் கண்ட்ரி. நெக்ஸ்ட் சுந்தர்னாவோட ஹாஃப் பியூட்டிஃபுல், இது அசந்தரங்கோட படிப்போம், முன்னாள் போட்டாவே போதும். நெக்ஸ்ட் சகியா கலத் லிக்கியே, கரெக்டா தப்பான்னு எழுதுங்க. கன்னியாகுமரி பாரத்துக்கு உத்தரி சோர் பர் ஹை. உண்மையா நம்ம எதிர்க்கு தட்சின் சோர் பர் தான் கரை. தட்சின் தென்முனையில இருக்கு, வடமுனையில என்ன இருக்குது? ஹிமாலயா தான் இருக்கு. நம்ம நாட்டோட இந்தியாவோட மேல அப்பர்ல தென்முனையில ஹிமாலயா தான் இருக்கு. அப்ப இது கலத். कन्याकुमारी में 3 समुद्रों की संगम होता है. கன்னியாகுமரியில 3 கடல்களும் சங்கமிக்கிற இடம். ஓகே, சரி. கன்னியாகுமரி में சுவாமி விவேகானந்தா ஸ்மரக் பவன் है. இதுக்கு நீங்க கண்டிப்பா போயிட்டு வாங்க. இங்க அமைதியா, அவ்வளவு அமைதியா அந்த பிளேஸ் இருக்கும். சுவாமி விவேகானந்தோட நினைவு மண்டபம் கடலுக்கு நடுவுல கொஞ்சம் தூரத்துல இருக்கும் போது அங்க போனா அவ்வளவு காமா இருக்கும். இது சகி. தேவி கன்னியாகுமரி கா மந்திர் நயாக இல்ல. தேவி கன்னியாகுமரி எப்பவும் ஓல்டு டெம்பிள், இது அப்ப புராணா தான் வரும். चट्टान पर संत திருவள்ளுவர் की मूर्ति स्थापित है. இது கரெக்ட். திருவள்ளுவரோட ஸ்டாச்சு இருக்கிறது சகி. நெக்ஸ்ட் क्वेश्चन आंसर. प्रश्नों का उत्तर एक वाक्य में लिखिए. कन्याकुमारी कहाँ है? कन्याकुमारी भारत के दक्षिणी छोर पर, दक्षिणी छोर पर है, தென்முனையில் உள்ளது. கன்னியாகுமரி का पुराना नाम क्या है? कन्याकुमारी ओल्ड नेम என்ன? कन्याकुमारी का पुराना नाम नाजिल नाडु है. कन्याकुमारी में कितने समुद्रों के संगम है? कन्याकुमारी எத்தனை கடல்சோட அமைந்துள்ளது, சூழ அமைந்துள்ளது, அதுக்கு நடுவுல அமைந்துள்ளதுன்னா 3 கடல்கள். कन्याकुमारी की
पूर्णिमा के दिन शाम को एक ही समय में हम क्या क्या देख सकता है கன்னியாகுமரி இந்த ஃபுல் மூன் டே அப்ப ஈவினிங்ல ஒரே சமயத்துல நாம என்னென்ன பாக்குறோம் ஹம் சந்திரோதயா நிலா உதிக்கிறதையும் அண்ட் சூரியன் மறையும் ஷூ இர் யா இஸ்து ஸ்பெல்லிங் படிங்க இதெல்லாம் ரொம்ப ஸ்பெல்லிங் தப்பா எழுதுவீங்க சூரியாஸ்தத்தையும் தேக் சக்தேகை பார்க்க முடியும் कन्याकुमारी के समुद्र तट पर किसका मंदिर है கன்னியாகுமரி ஷீஷோர் பக்கத்துல எந்த டெம்பிள் இருக்குது தேவி கன்னியாகுமரி கா மந்திர் है அப்படின்னு கிஸ்கானா தேவி கன்யா காயின்யா குமாரி லெசன்ஸை படிச்சுட்டு இதெல்லாம் லைனா படிச்சுட்டு வந்தாதான் இந்த கொஸ்டின் வந்து நம்மளுக்கு ஃபுல்ஃபில்லா தெரியும் ஸ்பெல்லிங் இதுல நிறைய படிக்கணும் சந்திரோதய சூரியோதய சூரியாஸ்த இதெல்லாம் வந்து பூர்ணிமா இர்னிமா ஸ்பெல்லிங்கை வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க ஓகே தேங்க்யூ